ஹலோ வெல்கம் டு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஒரு ஜென்ரேட்டர் எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அது மாதிரி ஒரு அட்டைப்பெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து நம்ம ஃபிஷ் டேங்கில் ஒரு ஏர் ஃபில்டர் மோட்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மோட்டரில் இருக்க காயில் மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்து ஒட்டிக்கோங்க ஒரு சைடில். அதுக்குள்ளே ஒரு ஃபேன் இருக்கும், அதை வந்து கட் பண்ணிட்டு ஒரு 775 டிசி மோட்டரை வந்து அது கூட ஃபிட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ரொட்டேஷன் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். அப்புறம் காயில் 2 ஒயர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த 2 ஒயரை வந்து பல்பு சாக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு எல்இடி பல்ப் சாக்கெட்டு, அதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. தனியாக கனெக்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் நம்மளோட DC 775 மோட்டரை வந்து தனியாக எடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்ம 2 ஒயர் கனெக்ட் பண்ணிக்கிறோம். அதில் வந்து ரெட் ஒயரு ஒயிட் ஒயர், அதில் டல்லாக இருக்கனாலும் உங்களுக்கு சரியாக தெரியல. அது 2 ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கப்புறம் சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டு நம்ம கீழே எடுத்துகிட்டு வந்துடுறோம். பாக்ஸ் கீழே எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் சுவிட்ச் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அந்த சுவிட்சை வந்து நம்ம சைடில் ஒட்டிட்டு சுவிட்சில் வந்து 2 ஆப்ஷன் இருக்கும், 2 ஒயர் நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி. அது என்ன ஒயர்னா, மோட்டர்லேருந்து எடுத்த ரெட் ஒயரும் அப்புறம் தனியாக நம்ம ரெட் அண்ட் ஒயிட் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து ரெட் ஒயரும் ரெட் ஒயரும் நம்ம சுவிட்சு கூட கனெக்ட் பண்ணிக்கிறோம். கனெக்ட் பண்ண தெரிஞ்சு பார்த்தீங்களா, ரெண்டுமே ரெட் ஒயரு. அதை வந்து நம்ம தனியாக கனெக்ட் பண்ணிக்கிறோம். அந்த 2 ஒயரை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் 2 தனியாக ஒயிட் ஒயர் வரும். அந்த 2 ஒயிட் ஒயரையும் சேர்ந்து 2ஆக முடிக்கிட்டு அப்புறம் டேப் போட்டு சுற்றிடுறோம். நம்ம தனியாக எடுத்தோம் பார்த்தியா 2 ஒயர், அந்த 2 ஒயர் நம்மளுக்கு வெளியே இருக்கும். அந்த 2 ஒயர் தான் நம்ம வந்து இப்போது பேட்டரி கூட கனெக்ட் பண்ண போகிறோம். 2 ஒயர் வந்து நம்ம பேட்டரியில் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மோட்டரை வந்து ஃபிட்டிங்காக கரெக்டாக ஒட்டிக்கணும். ஏன்னா ஒட்டினா தான் அது ஆடாமல் கரெக்டாக ஒரே பொசிஷனில் நின்று கரெக்டாக சுற்றும். உங்கள்கிட்ட என்ன கம் இருந்தோ, ஒரு எம்சில் இருந்தாலும் ஒட்டிக்கோங்க, இல்லை ஃபெவிக்விக் இருந்தாலும் கரெக்டாக ஒட்டிக்கோங்க. என்கிட்ட வந்து க்ளூ கன் இருக்கனால க்ளூ கன் போட்டு அழகாக ஒட்டிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ஒட்டின சைடில் ஃபுல்லாக ஒட்டிக்கணும், ஏன்னா ஆடாமல் இருக்கிறதுக்கோசம் நல்லா டைட்டாக போட்டு ஒட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கப்புறம் நல்லா நீங்கள் க்ளூ கன் போட்டு ஒட்டினதுக்கப்புறம் எந்த பொசிஷனும் சைடாமல் ஆடாமல் இருக்கிறதுக்கோசம் நல்லா டேப் போட்டு நல்லா தெளிவாக ஒட்டிக்கோங்க. 2 சைடுமே ஒட்டிக்கிட்டு மேலே கீழே ஒட்டிக்கோங்க, ஏன்னா அது அப்போ தான் கரெக்டாக பொசிஷனாக ஆடாமல் இருக்கும். ஒட்டினதுக்கப்புறம் வந்து ஃபெவிக்விக் இருந்தால் அந்த ஸ்டிப்னஸ் கோசம் ஃபெவிக்விக் போட்டு நல்லா மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம 775 டிசி மோட்டருக்கோசம் 2 ஒயர் நம்ம தனியாக வெளியே எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த 2 ஒயர் கூட நம்ம பேட்டரி 12 வோல்ட் பேட்டரி, பைக் பேட்டரி இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட 12 வோல்ட் பேட்டரி தான் வேணும். ஏன்னா 12 வோல்ட் மோட்டர்னால 12 வோல்ட் பேட்டரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அந்த பேட்டரி வந்து நம்ம மோட்டர் கூட கனெக்ட் பண்ணிக்கிறோம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டவுட் வரும், பேட்டரியில் ப்ளஸ் மைனஸ் இருக்குது, எப்படி கனெக்ட் பண்ணுறது? பேட்டரியில் வந்து ப்ளஸ் மைனஸ் இருந்தால் கூட மோட்டர் எப்படி கனெக்ட் பண்ணாலும் நம்மளுக்கு ஒர்க் ஆரம்பிச்சிடும். இப்போ போட்டோன்னே தெரியுது பாருங்கள், எவ்வளோ பிரைட்டாக தெரியுது பாருங்கள், நம்ம லைட்டு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ இது என்ன கான்செப்ட்னா, இப்போ வந்து நம்ம மோட்ரு வந்து 12 வோல்ட் மோட்ரு, அது வந்து நம்ம பேட்டரியோட கனெக்ட் பண்ணும்போது மோட்ரு நல்லா ஃபாஸ்ட்டாக சுற்றும். அந்த காயில் இருக்குது பார்த்தீங்களா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஆரம்பத்தில், அந்த ஃபிஷ் டேங்க் காயில், அது ஃபுல்லாக உள்ளே சுற்றி ஃபுல்லாக காயில் இருக்கும். மேக்னெட் சுற்றும் போது அந்த காயில் வந்து 12 வோல்ட் மோட்ரு நம்ம கொடுக்குற பவர் வந்து 230 வோல்ட் நம்மளுக்கு வந்து காயில் மூலமாக நம்மளுக்கு கரண்ட் வெளியே எடுக்கிறோம். இப்போ வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது ப்ரூஃபோட காமிக்கிறேன் பாருங்கள். 12 வோல்ட் பேட்டரி எடுத்துக்கிறோமா, அப்போ நம்ம மல்டிமீட்டர் வந்து அன்பாக்ஸ் பண்ணோம் பார்த்தீங்களா ஷார்ட்ஸில், அந்த மல்டிமீட்டர் தான் இருக்குது. மல்டிமீட்டர் எடுத்துக்கிட்டு ப்ளஸ் மைனஸ் பார்த்து வச்சா தான் கரெக்டாக, இல்லைனா மைனஸில் வரும். ப்ளஸ் மைனஸ் வச்சுக்கிறோம், 12.56ன்னு காமிக்குது பார்த்தீங்களா, அப்போ இது 12 வோல்ட் கன்ஃபார்ம் பேட்டரி தான். 12 வோல்ட் பேட்டரி தான் அது கன்ஃபார்ம். நம்மளுக்கு பேட்டரி வந்து நமக்கு இவ்வளோ வோல்ட் தருது. பேட்டரி மூலமாக வர ஒர்க் ஆகிற இந்த மோட்ரு அந்த அப்புறம் காயில் வந்து நமக்கு எவ்வளோ கரண்ட் தருதுன்னா, பல்பு எரியுது. இப்போது பல்பு எரியுது தவிர்த்து நம்மளுக்கு பேலன்ஸ் கரண்ட் தான் நம்மளுக்கு மல்டிமீட்டரில் காமிக்கும். இப்போ வந்து எவ்வளோ கரண்ட் நம்மளுக்கு தருதுன்னா 93 வோல்ட் நம்மளுக்கு தருது. நம்ம 12 வோல்ட் கொடுத்து 93 வோல்ட் கிடைக்குது நம்மளுக்கு. 93 வோல்ட் கிடைக்குதா. இது வந்து ஒரு பெரிய எல்இடி பல்பு, நம்ம கிச்சனில் அது மாதிரி யூஸ் பண்ணுற பெரிய எல்இடி பல்பு. ஃபஸ்ட் நம்ம ஒரு பெரிய எல்இடி லைட் யூஸ் பண்ணோமா, இப்போ வந்து சின்னதாக ஒரு நைட் லேம்ப் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து கரண்ட்டை வந்து நைட் லேம்ப் ரொம்ப கம்மியாக கன்சியூம் பண்ணால் எவ்வளோ கரண்ட் நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்குன்னு காமிக்கும். இப்போ வந்து இந்த மல்டிமீட்டர் ஆன் பண்ணி செக் பண்ணலாம். ஆன் பண்ணிவிட்டு இப்போ மல்டிமீட்டரில் வச்சுட்டு நம்ம செக் பண்ணலாம் எவ்வளோ கரண்ட் வருது. கிட்டத்தட்ட 210 வோல்ட் நம்மளுக்கு கரண்ட் கிடைக்குது. அப்போ வந்து நம்ம ப்ராஜெக்ட் சக்ஸஸ். இந்த ஒரு ஜென்ரேட்டர் வச்சு நம்ம ஒரு லைட் மட்டும் தான் எப்படி எரிய வச்சிருக்கோம் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ளக்கை அடாப்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு மொபைல் எப்படி சார்ஜ் பண்ணுறது, அப்புறம் வீட்டில் இருக்க சின்ன ஹோம் அப்ளையன்சஸ் எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறதுன்னு சொல்லிட்டு சின்ன ஷார்ட்ஸாக கூட நம்ம பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.